சென்னை மயிலாப்பூர் திமுக வேட்பாளர் தா வேலு திமுக ஆட்சியில் சிங்காரவேலர் சாலை குடியிருப்பு, வன்னியபுரத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் பார்க்கிங் வசதியுடன் 20,000 சதுர அடி வரை குடியிருப்புகள் கட்டப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மயிலாப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அடுத்த 10 ஆண்டுகளில் 10,000 வீடுகள் கட்டித்தர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். 2021 நான் வாக்கு கேட்டு சென்றபோது அங்கே இருக்கிற மக்களிடம் நான் கொடுத்த வாக்குறுதி, நான் வந்தால் நிச்சயமாக பழுதடைந்து வாழ தகுதியற்ற வீடுகளெல்லாம் இடித்துவிட்டு நான் கட்டித்தருகிறேன் என்ற உத்தரவாதம் கொடுத்தேன். அந்த வகையிலே லூப் சாலையில் இருக்கிற நம்முடைய சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சாலையில் உள்ள குடியிருப்புகளுக்கு புதியதாக கட்டப்பட்டிருந்த கடந்த ஆட்சியிலே கிடப்பில் போடப்பட்ட அந்த கட்டிடத்தெல்லாம் கட்டி முடித்து, அந்த தொடர்ந்து வோல்டாஸ் அந்த தேனாம்பேட்டை பகுதியில் இருக்கிற கட்டிடங்கள் முடிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள் வன்னியபுரம், இது முடிந்திருக்கிறது. ஜோகி தோட்டம் தேனாம்பேட்டை அந்த கட்டிட பகுதி முடிந்திருக்கிறது. வள்ளீஸ்வரன் தோட்டம் போய் பாருங்கள், இதே போல தான் இருக்கும், அதுவும் முடித்திருக்கிறோம். என்னுடைய இலக்கு 10 ஆண்டுகளிலே 10,000 வீடுகளை மயிலாப்பூரிலே கட்டி ஒப்படைக்க வேண்டும் அந்த பயனாளிகளுக்கு என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அப்படி பார்த்தீங்கன்னா 50% கடந்த 5 ஆண்டுகளிலே கடந்து விட்டேன். இன்னொரு 50%, 40% தான் இருக்கும். நிச்சயமாக அதையும் நம்ம முடித்து காட்டுவோம்.